ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக் கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு யாருனே தெரியாத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடலுறவு வச்சுக்கொண்டா அது சரி நினைக்கிறேன். இந்த சமூகத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா ஃபியூச்சர்ல செலக்ட் பண்ணிக்க போறேன். லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? என்ன தப்பு சிஸ்டர்? அப்படி சொன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல நண்பன் கணவனா இருக்கிறதுல லிவிங் டுகெதர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது என்ன தவறு இருக்கு? அவங்க வந்து எனக்கு சேஃப், என்னை இப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சு ஃப்ரெண்டா பழகுறாங்க. அவங்க கடைசில நீங்க இது பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஷிப் உண்டான அர்த்தமே மாறி போகுது. புருஷன் மட்டும் ஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட் புருஷனா என்ன தப்பு? இப்போ லிவிங் டுகெதர் அவங்க சொன்னது நல்லா புரிஞ்சுக்கலாம் தெரியல. அவங்க சொல்ல வரது என்னன்னா, ஆண் பெண் நட்பா பழகுறோம், பழகுனது அடுத்த கட்டமா எவல்யூஷனா அது ஒரு வாழ்க்கை துணையா மாறினா என்ன தப்புன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? பார்த்து மாதிரி புரியல. ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டம் மேரேஜ்க்கு போறது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறப்பவே உடலுறவு அண்ட் வந்து லிவிங் டுகெதர் வரைக்கும் போயிட்டீங்க. ஓகே, லிவிங் டுகெதர்னா என்ன? பிடிச்சா வாழலாம், பிடிக்கலனா போலாம். தட்ஸ் இட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட இருக்கீங்க, பிடிக்கல, அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல, அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. இதுதான் நாங்க வேணாம்னு சொல்றோம். ஓகேயா? ஒருவனுக்கு ஒருத்தின் தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்றீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தின் தமிழ்நாட்டுல எல்லாரும் வாழ்றீங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி தமிழர் பண்பாடே கிடையாது. அப்படிதான் இருக்கும்.